வெல்கம் டு மின்மினி எஃப்எம். எங்களோட மின்மினி எஃப்எம் மூலமாக நாங்கள் டிஜிட்டல் டூர் மூலமாக பல்வேறு இடங்களுக்கு பயணம் செஞ்சு பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்று ஒரு முக்கியமான அது சார்ந்த ஒரு முக்கியமான விடயமாக இந்த ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் வாழ்ந்த ஒரு முக்கியமான நபர், கடந்த 20 நூற்றாண்டுகளாக ஒவ்வொரு நூற்றாண்டிலும் வாழ்ந்த மிகவும் முக்கியமான ஒரு நபரை பற்றி தொடர்ச்சியாக 20 நபர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நம்ம கண்டினியூஸாக போடுற வீடியோ வரும். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தந்து உதவுங்க. ஸோ வாங்க ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் வாழ்ந்த மிக முக்கியமான நபரை இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிறது வந்துட்டு ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவித்ததற்காக அந்த முதலாவது நூற்றாண்டில மிகவும் ஒரு பொருத்தமான நபராக பார்க்கப்படுகிறார். அடுத்ததாக வந்துட்டு 2ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் மார்க்கஸ் ஒர்லியஸ் என்று சொல்லப்படுகிறவர். இவர் வந்துட்டு தத்துவியல் அந்த காலகட்டத்துல மார்க்கசியம் ரீதியான தத்துவங்களை தோற்றுவித்ததற்காக ஒரு முக்கியமான நபராக காணப்படுகிறார். அடுத்ததாக 3ஆவதாக வந்துட்டு ஆர்லின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு தத்துவியல் தோற்றுவித்த அந்த 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒருத்தர். ஸோ இவர் 3ஆம் நூற்றாண்டில் ஒரு முக்கியமான நபராக பார்க்கப்படுகிறார். இவர் வந்துட்டு பல போர்களை தொடுத்த ஒரு மன்னராகவும் காணப்படுகிறார். அடுத்ததாக வந்துட்டு 4ஆம் செஞ்சுரியில வாழ்ந்த வந்துட்டு கன்ஸ்டான்டின் த கிரேட் சொல்லப்படுகிறவர். இவர் வந்துட்டு பல போர்களை அந்த காலகட்டங்களில் தோற்றுவித்து கிறிஸ்தவத்தை வளர்ப்பதற்காக மிகவும் முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்கார் அந்த காலகட்டத்தில். இவர் வந்துட்டு 4ஆவது செஞ்சுரியோட ஒரு முக்கியமான நபராக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக 5ஆவது செஞ்சுரியில அட்டிலியா த ஹண்ட் சொல்லிட்டு இவரும் ஒரு போர் வீரர். இவரும் பல போர்களை தொடுத்து தங்கள் பல நாடுகளை பிடிப்பதற்காக முயற்சி செய்த ஒருத்தர். ஸோ இவர் 5ஆம் நூற்றாண்டில் ஒரு முக்கியமான நபராக பார்க்கப்படுகிறார். அதே மாதிரி 6ஆம் நூற்றாண்டுல ஜஸ்டினியன் சொல்லிட்டு முதலாம் ஜஸ்டினியன் சொல்லப்படுகிறவர் ஒரு முக்கியமான நபராக பார்க்கப்படுகிறார். 7ஆம் நூற்றாண்டுல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான நபராக பார்க்கப்படுகிறார். இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்ததிலிருந்து அந்த காலகட்டத்தில் இருந்த மிகவும் முக்கியமான ஒரு நபராக முகமது நபி அவர்கள் காணப்படுகிறார்கள். அதே மாதிரி வந்துட்டு 8ஆம் நூற்றாண்டுல வந்துட்டு ஹாரூன் அல் ரஷீத்னு சொல்லிட்டு முகமது நபிக்கு அடுத்த ஒரு செஞ்சுரியில வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு ஒரு தலைவராக காணப்பட்ட ஒருத்தர் தான் ஹாரூன் அல் ரஷீத். இவர் வந்துட்டு உலகத்தை தனது கொன்றோலை பல காலங்களை வைத்திருந்ததன் காரணமாக அந்த காலகட்டத்தில் இவர் ஒரு முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார். அதே போன்று வந்துட்டு சார்லா மேகன் சொல்லிட்டு இவர் வந்துட்டு இங்கிலாந்தை சேர்ந்தவர். இவரும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு முக்கியமான நபராக பார்க்கப்படுகிறார். அதே மாதிரி 10ஆம் நூற்றாண்டுல ஓட்டோ த கிரேட்னு சொல்லிட்டு இவரும் ஒரு முக்கியமான நபராக அந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுகிறார். அதே மாதிரி 11ஆம் நூற்றாண்டுல வில்லியம் த கன்கோரர் என்று சொல்லிட்டு அவரும் ஒரு முக்கியமான நபராக பார்க்கப்படுகிறார். அதில் 12ஆம் நூற்றாண்டுல சலாதீன் மாதிரி 13ஆம் நூற்றாண்டுல காகிஸ் கான் சொல்லிட்டு ஒரு சைனா அவரில் வாழ்ந்த ஒருத்தர் ஒரு முக்கியமான நபராக பார்க்கப்படுகிறார். அதே மாதிரி 14ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த டேண்ட் அல்ஜிகரி என்று சொல்றவர் வந்துட்டு 14ஆம் நூற்றாண்டுக்குரிய முக்கியமான நகராக காணப்படுகிறார். அதே மாதிரி 15ஆம் நூற்றாண்டுல ஜோனஸ் குடன்பர்க்னு சொல்லிட்டு இவர் ஒரு முக்கியமான நபராக அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு முக்கியமான நபர் பார்க்கப்படுகிறார். அதே போல வந்துட்டு 16ஆம் நூற்றாண்டுல லியோனார்டோ டா வின்சியை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பல சித்திரங்களை வரையக்கூடியவராக இருக்கிறார். அதே மாதிரி வந்துட்டு இவர் பல கண்டுபிடிப்புகளை அந்த காலகட்டத்தில் தனது சிந்தனையின் காரணமாக தனது சிந்தனை தோன்றியவற்றை படங்களாக வரைந்திருக்கிறார். அதை நவீன காலத்தில் விஞ்ஞான ரீதியாக மக்கள் பயன்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. ஸோ அந்த வகையில் 16ஆம் நூற்றாண்டில் வந்த மிக ஒரு முக்கியமான நபராக லியோனார்டோ டா வின்சி காணப்படுகிறார். அதே மாதிரி வந்துட்டு 17ஆம் நூற்றாண்டுல சர் ஐசக் நியூட்டன் காணப்படுகிறார். அதே மாதிரி 18ஆம் நூற்றாண்டில் நெப்போலியன் பனாபெட் காணப்படுகிறார். அதே மாதிரி 19ஆம் நூற்றாண்டுல சார்லஸ் டார்வின் பரிணாம வளர்ச்சி கோட்பாடுக்கு ஒரு அடித்தளமிட்டவர் சார்லஸ் டார்வின் காணப்படுகிறார். ஸோ இவர் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த முக்கியமான நபராக காணப்படுகிறார். அதே மாதிரி 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த முக்கியமான நபராக ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் காணப்படுகிறார். ஸோ இவர் வந்துட்டு பல நவீன மாற்றங்களுக்கு மிக முக்கியமான குவாண்டம் பிசிக்ஸ் போன்றவற்றை முதலில் முன்மொழிந்த ஒருத்தராக பார்க்கப்படுகிறார். அதே மாதிரி பல்வேறு கண்டுபிடிப்புகள் நவீன விஞ்ஞானத்தின் பல்வேறு கண்டுபிடிப்புகள் அடித்தளமிட்டவராகவும் சர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பார்க்கப்படுகிறார். ஸோ அதே மாதிரி சுவாரஸ்யமாக 21ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான நபராக எலான் மஸ்க் காணப்படுகிறார். ஸோ இந்த நூற்றாண்டின் மிக முக்கியமான நபராக எலான் மஸ்கை சகலரும் கூறிக்கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. ஸோ இந்த லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால், இதுல உங்களோட ஒப்பீனியன் சரி இருந்தால், இந்த லிஸ்ட்ல வேறு யாரும் நபர்கள் சேர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் நீங்க உங்களோட கமெண்ட்ல சொல்லலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யலாம். அதே போல நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.